அஸ்ஸலாமு அலைக்கும்மா. இன்றைக்கி நம்ம காலை டிஃபன் செய்ய போகிறோம். அரிசி மாவு, பச்சரிசி மாவு கொலக்கட்டை செய்ய போகிறேன். 250 கிராம் அரிசி மாவு. நல்லா இப்படி வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயத்தை வெட்டிக்கிறேன். இதைக்கு இதில்மா தேங்காய், இது தேங்காய் வந்து ஒரு சின்ன தேங்காய், தேங்காயை திருவி வச்சுக்கிறேன். நம்ம ருசிக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா, உப்பு, இதுதாம்மா இதுக்கு உள்ளது. இது எப்படி பிணையிறதுன்னு உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். மீன் குழம்பு, பழைய மீன் குழம்பு, மாசி பொரியல் ஏதாவது வச்சு திங்கலாம். இப்போ இதில் முதல்ல மாவு போடணும். நல்லங்க பாருங்கள், ஒரு கை குத்து தேங்காய், வெங்காயம், பச்சை மிளகா எல்லாத்தையும் மொத்தமாக தட்டிடணும். தட்டிட்டு உப்பு உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி. சில பேர் உப்பு போட்டு சாப்பிடுவாங்க, சில பேர் உப்பு இல்லாமல் சாப்பிடுவாங்க. இதை எல்லாத்தையும் இப்படி போட்டு பிணையணும். நல்லா இப்படி போட்டு பிணைஞ்சிக்கிட்டு தண்ணியை எடுத்து தொளிச்சு விட்ட மாதிரி, தண்ணியை ரொம்ப இதுன்ற கூட தொளிச்சு விட்ட மாதிரி இங்கணும். நல்லா ஆக்கி பாருங்கள். நான் தொளிச்சு கரெக்டாக நான் தண்ணி ஊற்றினேன். நீங்கள் லைட்டாக தண்ணி ஊற்றி இந்த கிளாஸில் வைக்கலம்மா, இந்த கிளாஸில் ஒரு அரை கிளாஸ் தண்ணி தொளிச்சு விட்டால் போயிடும், சரியாக போயிடும். இப்போ என்ன செய்கிறோம், நம்ம கொலக்கட்டை பிடிக்க போகிறோம். எல்லாத்தையும் பிரட்டிட்டோம். எல்லாத்தையும் பிரட்டி பாருங்க, இப்படி பிடிக்கலாம். இரண்டாவது இப்படி லட்டு உருவத்தில் இப்படி பிடிக்கலாம். நம்ம இஷ்டம் கொலக்கட்டை பிடிக்கிறது. பார்த்து நீங்களும் செய்யுங்க. அவிச்சிட்டு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இப்போ பாருங்கள், அடுப்பில் சட்டியை வச்சு தண்ணியை ஊற்றிங்க பாருங்கள். தண்ணியை ஊற்றி நான் இப்போ வைக்கிறேன். மேத்தட்டு வச்சுக்கிறேன். இந்த இது முடிகிறேன். ஒரு 10-15 நிமிஷம் கொலக்கட்டை அவிட்டு நம்ம அப்புறம் காட்டி எடுத்துக்கிறோம். இங்கே பாருங்கம்மா, இப்போ ஒரு 10-15 நிமிஷம் அவிய விட்டுட்டேன். கொலக்கட்டை அவிஞ்சிக்குது. இது எப்படி அவிஞ்சிச்சிங்கிறதுக்கு நம்ம ஒரு கத்தியை கொண்டு லைட்டாக வெட்டி பார்க்கணும். இங்கே பாருங்கள், இந்த கொலக்கட்டை எப்படிக்குன்னா மாவு இல்லை, மாவு ஆயிக்கிறேன்னா உள்ளக்க வெள்ளை ஆயிடுச்சு ஒரு மாதிரியா. மாவு பிரட்டின மாவுக்கு இப்போ நல்லா பஞ்சு போல் அவிஞ்சிச்சு. இப்போ நம்ம அடுப்பை அமர்த்திட்டு நம்ம சாப்பிட வேண்டியது. காலை டிஃபனுமா நீங்கள் செஞ்சு பிள்ளைகளுக்கு கொடுங்க. உங்கள் வீட்டிலையே செய்யுங்க. எதாக இருந்தாலும் உங்கள் வீட்டில் எல்லாம் செஞ்சு பிள்ளைகளுக்கு நல்லா ஹெல்த்தியான சாப்பாடை கொடுங்க. நல்லா லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆயிஷத்து மக்கா, அஸ்ஸலாமு அலைக்கும்.